டேஸ்டியான சைட் டிஷ் கிரேவி தான் பண்ண போறோம். அது என்னன்னா பச்சை பயிறு கிரேவி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஜி ரோஜா vlogs. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பாலாஜி ரோஜா vlogs சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் வந்து ஒரு கப்பு பச்சை பயிரை வந்து நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை வந்து 2 விசில் போட்டு எடுத்துக்கலாம். மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில் போட்டு எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு, பாத்திரம் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நான் வந்து 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து நல்லா 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா காரசாரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது கூட கரம் மசாலா 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் சால்ட்டு தேவையான அளவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்த பச்சை பயிரை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பச்சை பயிரோட தண்ணி, இன்னும் கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி இலையை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை பயிரும் அந்த கிரேவியும் நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து வரட்டும். க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், டேஸ்டியான பச்சை பயிறு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி, தோசை, பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. பை பை.